ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமாம் தன்மையினார் கண்ணிற் பணிவின் கனிந்து. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமை பது மறந்தாலும், நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. தஞ்சமென்றடைந்த தமியனேன் வாழ தயை மிக தழைத்திட நோக்கி, ஆஞ்சல் என்றும் தன்னடி மலர்வாயால் ஆதரம் பெருகிட அழைத்து, கஞ்சமென்று உமை கண்டனின் கடலாம் கனகமா முடியனைக் கவித்து, செஞ்சொலொன்றருளித்திரு வருள் புரிவாய் தேசிக ரமணமாதேவே. தெருக்கடை அலைந்து திரியுனாய் போல தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து, பெருக்குடை எல்லா பிறப்பினும் உழன்று பெருந்துயரிடும்பைகள் உழன்று, கருக்கடை கதியா காத்து நிற்பேனை கடை கணித்து யான் எனது என்னும் செருக்கர ஒழித்து திருப்பதம் அளிப்பாய் தேசிக ரமணமாதேவே. நோய்மயாம் பிறப்பை நோன்றிடற்கஞ்சி நோய்மையாதொன்றுமே சேரா, வாய்மயாம் பரமே வாய்வதற்கெண்ணி வந்தடி வணங்கிடுவார்க்கு, தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி துகளறு காட்சியும் அளித்து, சேய்மையாம் பொருளை அண்மையிற் சேர்ப்பாய் தேசிக ரமணமாதேவே. தேசிக ரமணமாதேவே. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவானாம் சிவபக்தாश्च ஸ்வதேசோ புவனத்ரயம். அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹி மே கிருபயா சம்போ त्वयि भक्तिया सञ्चलाम् एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथं. சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு திருவாச்சகத்துக்கு நிகராக இந்த சன்னதி முறையை முருகனார் சுவாமிகள் மூலமாக நமக்கு அருளினாரோ அந்த லோக மகாகுருவாம், லோக மகாகுரு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் அனைத்து நாடுகளிலும் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகனார் பாடுவதைப் போல, சென்ற சென்ற திசையெல்லாம் செல்வா உனது பெரும் புகழ் கேட்டு, உந்தனடிக்கே ஒப்படைத்தேன் உயிரும் உடலும் பொருளும் எல்லாம், குன்றம் மனைய குணக்கடலே குலவு நிலையின் கூரென்றேன், நின்ற நிலைக்கே நில்லென்றான் நீதரமண நெடியோனே. நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அருளுங்கள் என்று சொன்னால், நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே இரு, நின்ற நிலைக்கே நில் என்றான் எந்தை ரமண நெடியோனே. எங்கள் ரமண பகவான் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தார். சென்ற சென்ற திசையெல்லாம் செல்வா உனது புகழ் பெரும்புகழ் கேட்டு உந்தனடிக்கே ஒப்படைத்தேன் என்றெல்லாம் பார்க்கும் இடமெங்கும் எங்கு சென்று தேடினாலும் அங்கு ஒரு எல்லா திசைகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்களிலும் எல்லா மொழிகளிலும் தனக்கு ஒரு அடியவர்களை மிக மிக நிரம்ப பெற்றிருக்கின்ற அந்த லோக மகாகுருவா
ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அந்த பரமேஸ்வரனுடைய புகழ்பாடும் இந்த திருவாச்சகத்திலே குழத்தப்பத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 9வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். குழைத்தப்பத்து. இதை ஆத்ம நிவேதனம் என்பார்கள். ஆன்மான சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது தி இண்டிவிஜுவல் சோல், அதாவது இந்த அகந்தை வடிவாகிய ஜீவான்மா. பசு பதி பாசம் என்பதிலே முதலாவதாக சொல்லப்படுவது பசு. பதி என்பவன் ஈஸ்வரன். பாசம் என்பது நம்ம இந்த உலக வாழ்க்கையோடு பிணைக்கின்ற காமம், ஆசை. பற்று. பாசம்னு நேர் பொருள். பாசம் சமஸ்கிருத சொல். ஆசா பாசங்கள் என்பார்கள். தமிழ்ல அதுக்கு பற்று, பற்றுகள். இதுல இந்த பசு என்று சொல்லப்படுகின்ற ஜீவான்மா, நம்ம சொன்ன மாதிரி ஆன்மா என்று சொன்னாலே இது. ஆனா வேதாந்தத்துல ஆன்மான்னு சொன்னா பரமாத்மா தான். இங்க ஜீவான்மா, ஜீவன் சொன்னாதான் வேதாந்தத்துல ஜீவாத்மா. இங்க ஆத்ம நிவேதனம்னு இவர்கள் சொல்வது ஜீவான்மாவை குறிக்கிறார்கள். இந்த ஜீவான்மாவை நிவேதித்தல், நிவேதனம் செய்தல், ஒப்பு கொடுத்தல், பலின்னு. அதுல இங்க பலி போடுறது அப்படின்னாக்க பகவானுக்கு படைத்தல். இந்த ஆத்மாவை, இந்த அகந்தையை இறைவனுக்கு படைத்தல் அல்லது பலி கொடுத்தல், நிவேதனம் செய்தல், நிவேதித்தல். இது இப்படியாக இந்த குழைத்தப்பத்து கூறப்படுகின்றது, வர்ணிக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் இந்த அகந்தையை மணிவாசக பெருந்தகை ஈஸ்வரனாகிய அந்த சிவபெருமானிடத்திலே குழைத்து விடுகிறார். அதை குழைத்தாயே என்று கடைசி பாடலிலே அதை உறுதி செய்கிறார். என்னுடைய அகந்தையை நீ குழைத்து விட்டாய். ஏன் குழைக்கணும்னா அது மறுபடியும் அந்த அகந்தை உருப்பெற்று வரக்கூடாது. அப்படி குழைக்கணும். எதையுமே குழைத்து விட்ட, குழைப்பது என்பது உரு தெரியாமல் அடித்தல். அது மறுபடியும் உருப்பெற்று வரக்கூடாது. சில பேரு மேல பயங்கர கோபம் இருக்குன்னா அவன் அப்படியே நசுக்கி அப்படியே ஆக்கிடணும். இந்த பீமசேனனுக்கு அப்படித்தான் தோணித்தான். கீச்சகன் வந்து அந்த அஜ்ஞாதவாசத்துல மறைந்து வாழும் பொழுது திரௌபதியை அவன் விரும்புகின்றான். அப்போ இவ பீமசேனனுக்கு சொல்லிக்கிறான். ஏன்னா தன்னுடைய கஷ்டத்துல எப்பவுமே முதல்ல திரௌபதி சொல்றது பீமசேனன் கிட்ட தான் சொல்லுவான். அவன் தான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. அப்போ அவன் சொல்றான், நீ நர்த்தனசாலைக்கு வர சொல்ல அவனை, நான் பாத்துக்கிறேன்றான். அதே மாதிரி பண்றான். கீச்சகனும் வரான். அந்த நர்த்தனசாலையில அந்த இருட்டுல அவன ஒரு மல்யுத்தம் தான். அப்போ கீச்சகன், பீமசேனன், பலராமர், இந்த 3 பேர் தான் மல்யுத்தத்துல மிக திறமையானவர்கள். அதே மாதிரி கதாயுதத்துல பலராமர், துரியோதனன் அதுக்கு ஈக்குவலா பேர் வாங்கியிருக்கான். கதாயுத யுத்தத்துல அவன் தான் ரொம்ப கெட்டிக்காரன். பீமசேனன் கூட அவனை ஜெயிச்சிருக்கவே முடியாது. அது தொடையில அடிச்சு யுத்த விதிகளுக்கு மாறாக அடிச்சுதான் அவனை வின் பண்ண முடிஞ்சதை தவிர அவ்வளோ கெட்டிக்காரன். லாஸ்ட் மினிட்ல எப்படி ராவணன் வந்து ராமபிரானை இது பண்ணி யுத்தத்தை எல்லாரையும் இழந்துட்டான். எல்லாம் இழந்தாச்சு. கும்பகர்ணலேருந்து இந்திரஜித்துலேருந்து தன்னந்தனியே நான் நிற்கிறான். அப்பவும் அவன் யுத்தத்தை ஜெயிச்சிருவான் போல இருந்தது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை தர்மர் கிரியேட் பண்ணிட்டார். அது கிருஷ்ணருக்கு பகவான் ரொம்ப வருத்தம். நீ எங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட போடணும். அவன் சகாதேவனை தேர்ந்தெடுத்து ஈஸியா ஜெயிச்சுட்டு ராஜ்யத்தை பெற்றிருக்கலாம். ஆனா அவன் சின்ன பையன். அவன்கிட்ட போய் யாரு அவனை ஜெயிச்சு எனக்கு என்ன? ஏன்னா அர்ஜுனன் தான் சின்ன பையன்.
பீமன் தான் எனக்கு சமானம்னு சொல்லி போட்டான். அது கர்வம், அகங்காரம். மூளை கிடையாது. அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு ஜெயிக்கிற வழிய பார்க்கணும். அது அவனுக்கு போறாது. பட்டு இந்த கீச்சகன் திடீர்னு அடிபட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் தடுமாறிடுறான். அப்புறம் அவனும் யுத்தத்துல மகா சமர்த்தன் இல்லையா? ரொம்ப கடுமையான யுத்தம் 2 பேருக்கு நடக்குது. அதுல கீச்சகன வதம் பண்றான். அப்போ அந்த கை, காலு, தலை ஒண்ணும் தெரியாம அத ஒரு குழைச்சு அத ஒரு பிண்டமாக்கிடுறான். அது யாருன்னே தெரியாத மாரி. அவ்ளோ ஆத்திரம், அவ்ளோ கோவம் செத்து கிடக்குறான். அப்ப கூட அவன போட்டு பெசஞ்சு அதுதான் மனுஷனுக்கு ஒரு ஆத்திரம் வந்தா, அது என்ன பேசுவான்னு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது. நம்பல்லாம் பகவான் வழியில இருக்கோம். அது மாரி யாராவது நம்மள ஒரு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். என்னைக்காவது உதவும். அப்போ அப்போ அவர்கள் அந்த ஆத்திரத்துல பேசுற பேச்சுக்களை எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நம்ப அதுக்குன்னு நீங்க போய் உங்கள திட்டுனவாள போய் அப்படியே கொஞ்சம் கொலாவுங்கன்னு சொல்லல. அட்லீஸ்ட் ஒதுங்கி இருக்கலாமே! அவ மேல வெறுப்பு இல்லாம நம்ம வாழலாமே! அவள வெறுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இத புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவ மேல முதல்ல இருந்த நண்பனா இருந்து தானே அது மாரி கத்தி, அந்த மாரி சண்டை போட்டு பிரியறது. அப்போ அ அது விருப்பும் வேண்டாம். பின்னாடி வந்த வெறுப்பும் வேண்டாம். நம்ம அவள பத்தி பேசவும் வேண்டாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பேசாம இருக்கலாமே! அவள பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசாம இருக்கலாமே! இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வாழும் முறைகள். நம்ப வரைக்கும் ஹேப்பியா இருக்கணும். தட் ஷுட் பி அவர் மோட்டிவ். இது ஹேப்பியா இருக்கிறதுக்கு எது எதெல்லாம் தடைகள்னா, இது மாரியான ஒரு வெறுப்பு. அவ என்ன கோச்சுண்டா, அவ என்ன இப்படி திட்டினா, அப்படி திட்டினா அதையே நினைச்சுட்டு இருக்கு. வருஷ கணக்குல கருவுறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுவாளுக்கெல்லாம் கடைசியில வயித்து வலி தான் வருது. அதையும் பார்த்துருக்கேன். அதனால இஃப் வி ஆர் இன்டெலிஜென்ட் அவ பக்கமும் வேண்டாம். மறுபடியும் போய் தொடர்பு நம்மளா போய் வச்சுக்க வேண்டாம். பட் அவளா வந்தபோது அவகிட்ட ஒரு மனமாற்றம் இருக்குன்னு யூ மஸ்ட் ஆல்வேஸ் கிவ் அ சான்ஸ். அத நவ் வி ஆர் வைஸர். எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். நமக்கு உள்ளே இருக்க அறிவே நமக்கு சொல்லிக் குடுக்கும். வேற யாரும் நம்மளுக்கு கத்துக் குடுக்க வேண்டாம். அந்த அறிவு தான் பகவான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி சொல்றதோ, ஓரளவு ஒரு காஷியஸா பிஹேவ் பண்றது. அப்புறம் அவாளும் கொஞ்சம் தவற உணர்ந்து நம்ம மறுபடியும் நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கு அலோவ் பண்றது. பட் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் செல்ஃப். சோ தட் அதே மாரி தவறு மறுபடியும் அவர் பண்ணாம பார்த்துக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள கோச்சிக்கிறதுனால அவளுக்கு பாவம் தான். நம்மளால ஒருத்தருக்கு எதிர்க்கு பாவம் மறுபடியும் போய் நிப்பானே, பேசுவானே, திருப்பி அவ பாவத்த பண்ண வைப்பானே. அதனால அவ தானே கஷ்டப்படுவா பாவம். சோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் அவே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பீமசேனன்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள்ல ஒருவன். அவன் பீம்சேன் மகாராஜான்னா கூட ம மகாராஜ் அப்படின்னு இருந்தா கூட, அவன் மகாராஜன் தான். அவனுக்கு என்ன குறைச்சலு. ஆனாலும் அந்த கோபதாபங்கள் அவன் சத்திரியன். கோபதாபங்கள் அதிகம். த்ரூ அவுட் மகாபாரதம் பாருங்க, அவன் பயங்கர கோவக்காரனா இருப்பான். தர்மபுத்திரர் அவன மாரி திட்டினவ கிடையாது. அப்படி காட்டுல அப்படி டெய்லி பொழுது போனா பொழுது விடிஞ்சா திட்டியிருந்தான். அவர் தர்மரோ பொறுமையின் சிகரம் பூஷணமா இருந்ததுனால அவர் தாங்கிட்டு காலத்த தள்ளியிருந்தார். இந்த பக்கம் திரௌபதி, அந்த பக்கம் பீமன்னு 2 பேரும் அவர போட்டு வதச்சா பாவம். நீங்க ராமாயணம் அந்த ஒரிஜினல் படிக்கணும். மகாபாரதம் படிச்சா அவ எப்படி இவரு கூட நீங்க அந்தணராக பிறந்திருக்க வேண்டியவர்ன்றான். அவ்ளோ கோவம். இப்பவே போலாம். படையெடுத்துன்னு போலாம். துரியோதனன் என்ன யார வேணா நான் கொன்னுடுவேன்றான். அவரு அவன் திரௌபதி கிட்ட ஒரு அப்புறம் சொல்றார். எனக்கு அந்த பீஷ்மர பத்தியோ, துரோணர பத்தியோ கூட அவ்வளோ அஸ்வத்தாமன பத்தியோ கவல இல்ல. அவ கொஞ்சம் நான் யாரா இருந்தாலும் நம்ம மேல ஒரு பாசம் உண்டு. இந்த கர்ணன் ரொம்ப கடுமையா நம்மள வெறுக்கிறான். அவன நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. இவனுக்கு விஷயமே தெரியாம இருக்கப்ப நம்ம ராஜ்யத்த இழந்திருக்கோம். நம்மள எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவா? எல்லாம் துரியோதனன் தான் பண்ணுவா. அதான் உலகம். நம்ம படையெடுத்து போய் ஜெயிச்சுறது என்ன அவ்வளோ ஈஸியா? அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பிராக்டிகல். அதே மாரி 11 அக்ரோனி சேனை துரியோதனனுக்கு சேர்ந்தது. இவருக்கு 7 அக்ரோனி சேனை தான் சேர்ந்தது. ஏன்னா எல்லாருமே ஜெயிக்கிற பக்கம் தான் போவா. இப்படி எல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சத்திரியனா பொறந்ததுனாலேயே கோபதாபங்கள் அதிகம். அந்த கீச்சகம் வந்து திரௌபதி கிட்ட இந்த மாரி பிஹேவ் பண்ணான் பாத்தியா? அவ்ளோ மிரட்டுனான் பாத்தியா அவள? அப்படி அதுல ஒரு கோவம். கடைசியில பொழச்சுட்டானா அந்த உடம்ப.
அவ தூக்கி வெளில போட்ட உடனே இவன் கீசகன் ஆளை காணோம். அது இவன் தான் இருக்கணும். அதுவும் அனுமானத்துல தான் எல்லாம் இது பண்ணி திரௌபதிய உங்ககிட்ட தானே அவன் ரொம்ப அதுவும் அவளுக்கெல்லாம் தெரியும். உங்ககிட்ட தானே அவன் ரொம்ப இதுவா இருந்தான். உனக்கு விஷயம் தெரியாதான்னா, அவ பிளைனா சொல்லிட்டா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. கந்தர்வர்கள் வந்தா என்ன அவன்கிட்ட என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். நான் கந்தர்வர்கள் அவன் ராத்திரி ராத்திரியா கொன்னுட்டான்றா. அது ஸோ தட் எல்லாருக்கும் அவகிட்ட ஒரு பயம் இருந்தது. கிட்ட போகக்கூடாது. அவள் ஷி இஸ் பீயிங் புரொடெக்டட் அப்படின்னு. இப்படி பீமசேனன் வந்து ஒரு பிண்டமாக்கினான். தலை, கை, காலு ஒண்ணு செத்த அப்புறம் அதை பண்றான். அவ்வளோ கோபம். அதுதான் உரு தெரியாமல் அடித்தல். அப்படி முதல் பாட்டிலேயே இவர் ஆரம்பிக்கிறார். திருச்சிற்றம்பலம் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேசடையாய் முறையோ வென்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன்னடியேற்கே. இந்த குழைத்த பத்து மணிவாசக பெருந்தகை திருப்பெருந்துறையில அருளினார். அந்த ஸ்தல விசேஷம். அதுக்காக திடீர் ஞாபகம் வரவே சொல்றேன். திருப்பெருந்துறையில மத்த மூவர்கள் பாடல. அப்ப அந்த மாதிரி கோயில் பிரசித்தமா இல்ல. அவ கண்ணிலேயே படல அது மாதிரி ஒரு கோயில். இவர் மணிவாசக பெருந்தகை வந்து அதை புனருத்தாரணம் பண்ணி அதெல்லாம் பண்ண அப்புறம் தான் அது ஒரு எப்படி உத்தரகோசம் அங்கேயும் இந்த திருப்பெருந்துறையும் மணிவாசகரால புகழ் பெற்றன. எப்படி திருச்சுழி, பூமிநாதேஸ்வரர், சகாவலி தாயார் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியறதுக்கு காரணம் பகவான். இப்படி அன்னே நின்னை அல்ல இனி யாரை நினைக்கே நீ பொன்னார் மேனி அன்னே புலி தோலை அரைக்கி செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே. மழபாடியுள் மாணிக்கமே, அந்த மழபாடின்ற பேர் யாருக்கு தெரியும்? சுந்தரரால தான் அது தெரிய வந்தது. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்தல விசேஷம் உண்டு. அப்படி இந்த திருப்பெருந்துறை மணிவாசகருக்கே உரியது. நீங்கள்லாம் போய் பார்த்துருப்பீங்க நிறைய பேரு. அது உள்ள போகும்போதே அவர் முதலமைச்சரா இருந்தது எப்படி இருந்தார், ஆண்டியான அப்புறம் எப்படி இருந்தார். அந்த கோயிலே ஒரு அற்புதமான கோயில். அங்க மணிவாசகர் தான் தெய்வம். பிரைமரி டெய்டி மணிவாசகர் தாங்க. அவருக்கு தான் உற்சவம், அவருக்கு தான் எல்லா விசேஷமும் அவருக்கு தான் பண்ணுவார். அப்படியெல்லாம் எப்படி ஈஸ்வரன் தன்னை விட்டு கொடுக்குறாருன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இப்படியெல்லாம் ஈஸ்வரன் தன்னுடைய அடியோர்களுக்காக எவ்வளவு தழைச்சு போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தலம் திருப்பெருந்துறை. ஈஸ்வரனே அங்க வந்து இவருக்காக வந்து இவருக்கு பாத தீட்சை கொடுத்தது, திருவடி தீட்சை கொடுத்தது அந்த இடம். தமிழுக்கே பெருமை சேர்க்கின்ற திருவாசகத்தை சொல்ல வச்சது அது சிவபெருமான் இந்த மணிவாசகரால. இப்ப நம்ம உள்ளங்களையெல்லாம் எப்படியெல்லாம் குழைக்க போறாரு பாருங்க. இவர் ஒரு அற்புதமா குழைக்கிறாருன்னா முருகனார் அதுக்கு மேல ஒரு படி போறார். இதெல்லாம் தமிழ் இன்பம். இதுல எடுத்த எடுப்பிலேயே உழைத்தால்னா குரு தெரியாமல் அடித்தல்னா எவ்வளவு துன்பப்படணும், மனசு எவ்வளவு கஷ்டப்படணும். அததான் சொல்ற. உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் நான் செய்து வைத்த பண்டை வினைகளின் பாவ புண்ணியங்கள் என்ன குழைக்கும் பொழுது காவாய் உடையாய் காவாய் என்னை காப்பாற்றுவீராக உடையாய் என்னை உடையவரே. என்ன உடையாயின்ட்டா இனிமே உங்களுக்கு தான் என்ன எல்லா பொறுப்பும். அதான் அர்த்தம் அதுக்கு. இனிமே எனக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான். உழைத்தால்னா சிரமப்படுறது. கச்சேரியில செம்மங்குடி அங்க பெரியப்பா ரொம்ப பக்கேதியா இருந்தார். கச்சேரி சங்கீதத்துல தினமணிக்கெல்லாம் அவர் கிரிட்டிக். அவர் தான் சங்கீத சீசன்லாம் வந்ததுன்னா மற்ற சமயங்கள்ல கச்சேரியை கேட்டுட்டு அதுக்கு விமர்சனம் எழுதி அனுப்புவாரு.
ரொம்ப பிரசித்தமா இருந்தார். அவர பார்த்தாலே கொஞ்சம் எல்லாம் பயப்படுவா. சமங்குடியே ஒரு வாட்டி அ அயோத்தியா மண்டபம் அயோத்தியா மண்டபம் வெஸ்ட்மாம்பு. அங்க அந்த மைக் வைக்கிற இவருக்கு சொல்லிட்டே இருக்காரு. இங்க இருக்கிறவாள கேட்டா போற நீ எட்டு ஊருக்கு வைக்காத மாரி வைக்காத" அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துண்டே, திரும்பி பார்த்தா நான் எங்க பெரியப்பாவும் நானும் நிக்கிறோம். பார்த்த உடனே, "அம்பி யாருன்னாரு." "எங்க தங்க மச்சினி புள்ள." "உங்க பெரியப்பா." "அப்ப சரி பெரியப்பா." பார்த்தாலே பயமா இருக்கு. இவரு வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அப்படியே வாய் சில்லிட்டு போறது. ஜில்லிட்டு போறது. "பாப்போம்." அப்படின்னு பரிகாசமா சொன்னாரு. அது வேடிக்கையா கேலியா அவ்வளோ பெரியவரு இவர பார்த்து ஏன் பயப்படுவ சும்மா ஒரு அதாவது இந்த பக்கம் டி.என். கிருஷ்ணா, அந்த பக்கம் பாலக்காடு ரகு வச்சு, அவ 2 பேரையும் வச்சு அவர் கச்சேரி, ஓப்பேஜன கச்சேரி நெறைய நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அனாயாசமா போட்டு ஏஜ் ஆச்சு அதனாலயும் முடியாது. ஆனா அவருக்கு தான் கூட்டம் வந்தது கடைசி வரைக்கும். அப்ப அமர்க்களமா வந்தது. அ இப்ப பெரியப்பா மாரி ஒருத்தர பார்க்கும்போது அவர் கொஞ்சம் உழைச்சு பாட வேண்டியிருக்கு. அது அவரே சொன்னார். "சரி, இன்னைக்கு கொஞ்சம் உழைச்சு பாடி தான் ஆனோம்" அப்டின்னார். அதுதான் இங்க உழைத்தல்ல சிரமப்படுதல். இப்படி கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான். நான் கஷ்டப்பட்டா என் மன உறுதி என்ன ஆறுது? அப்புறம் உன்ன விட்டு நான் போயிடுவேனோ? எனக்கு ஈஸ்வரன் கிட்ட நான் போய் இருக்கோம். அது எனக்கு உறுதியே குடுக்க வேண்டாமா? அந்த உறுதியை குலைக்கும் வகையிலே காரியங்கள் நடந்தா, நீங்க என்ன காப்பாத்தணுமா? வேணாமா? பேசிக்கிறது தான். திருவாசகத்தார் பாட்டு எழுதல. அவருடைய உணர்ச்சிகள தான் அவர் வார்த்தைகளா கொட்டுனாரு அவர். "உமையாள் கணவா எனையாழ்வாய்." அங்கேயும் பாருங்க என்ன சட்டிலா அவர கோச்சிக்கிறார் பாருங்க. "அம்பாள மட்டும் நீ காப்பாத்துறியே. உமையாள் கணவன்னா காப்பாற்றுபவன். எனையாழ்வாய். அம்பாள மட்டும் தான் நீ காப்பாத்துவியா? என்ன காப்பாத்த மாட்டியா? நான் என்ன அவ்வளோ குறைச்சலா போயிட்டேனா? நான் எவ்வளோதான் மட்டமா இருந்தாலும் காப்பாத்த வேண்டியது நீங்க உங்க பொறுப்பா இல்லையா? உங்ககிட்ட வந்துட்டனா இல்லையா? இப்படி ஒரு சகஜமான ஒரு தமிழ்ல அவரு பேசுறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் திருவாசகத்தார்லாம் பேசும் தெய்வம். நம்ம கண்ணெதிர அந்த அவர அவர இத பார்க்கும் பொழுதே, நம்ம கூட பேசுற தெய்வமா தான் நம்ம அவரெல்லாம் பார்க்க முடிகிறது. "பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ." சரி நான் தப்பே பண்ணிட்டேன். நீ என்ன காப்பாத்தணுமா வேணாமா? முருகனாரும் அப்படிதான் சொல்றாரு. "பகவானே, நீங்கள் எனக்கு தாயானீர்கள். தந்தையாய் நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை. அறிந்தும் அறியாமல் நான் பிழைக்கும் பொழுது, பிழை செய்யும் பொழுது, அத மறந்து மதியாதே மகிழ்ந்து உவத்தின் தாட்கே." அந்த தப்ப மறந்து, அது ஒரு தப்பாவே எடுத்துக்கிறது இல்ல. ஃபர்கெட் இட். மதியாதே. அத ஒரு பொருட்டா நினைக்காத. அத மறந்துரு. அத ஞாபகம் வச்சுக்காத. மறந்து மதியாதே பிழை பொறுத்து தாட்கே பிழைக்கும் அதுவும் பிழை பொறுப்பம் என்ப. நான் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பேன். பிழைக்கும் அதுவும். பிழை பொறுப்பம் என்ப. நீ பண்ற பிழையெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்ப்பா என்பதும், ஒழுக்க நமக்கென்று இவ்வுலகம் அறிந்ததே. இதுதான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற உறவுன்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே. திடீர்னு நான் பொறுத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அப்படித்தான் இவரும் கேட்கிறார். பிழைத்தால் பொறுக்க வேண்டா. அதே மணிவாசகரே நமக்கு முருகனார் சுவாமிகளா வந்ததுனால, அந்த உணர்ச்சிகள் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. இவர் சிம்பிளா சொல்றார். அவர் அத விரிச்சு சொல்றார். காரணம் அவருக்கு மறுபடியும் அதனால தான் திருவாசகத்துல அ சுமார் 600 பாடல்கள் தான் 688 அப்படின்னா, சன்னதி முறையில 1851 3 மடங்கு பெருசு. விரித்துரைத்த திருவாசகத்தினுடைய விரிவாக்கம் தான் சன்னதி முறை. இங்க ஒரு கருத்து ஒரு வரியில சொன்னா, அங்க 10 வரியில சொல்லியிருப்பார். அந்த மாரி நெறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு 2த்துக்கும். "பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ." இங்க நான் தப்பு பண்ணா நீ பொறுத்துக்க வேணாமான்னு கேட்கறது எப்படி?
அதை நீ மறந்துடணும். அதை ஒரு பொருட்டா நினைச்சு கூடாது. நான் தப்பு பண்ணிட்டா தான் இருப்பேன், நீ அதை பொறுத்து கொண்டே தான் இருக்கணும். திடீர்னு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க அப்படி சொல்ல மாட்டேன்றது இதுதான் நமக்கு உறவு என்று உலகத்துக்கே தெரியும். உனக்கு எனக்கு மட்டுமா தெரியும்? உலகத்துக்கே தெரியுமே. இப்படியெல்லாம் ஒரு உரிமை. அந்த மணிவாசகத்தார் முருகனார் வடிவுல மேலும் உரிமை பாராட்டுகிறார் ஈஸ்வரனிடத்துல. பிறை சடையாய் கோணல் பிறை சுடியாய், சடையாய்னா ஜடாதாரி, அங்க சந்திரனை வச்சுட்டு இருக்கவரே, முறையோ நீ இப்படி கைவிட்டா அது நியாயமா, முறையோ என்று அழைத்தால் நான் உன்னிடத்துல முறையீடு செய்யும் வகையில அழைக்கும் பொழுது ஓலமிடுகிறேன். அழைக்கிறதுன்னா ஓலமிடுது, நான் காப்பாத்துன்றது. அருளாது ஒழிவதே, அப்ப நான் காப்பாத்தவே மாட்டேன் நீ கல் நெஞ்சத்தோட இருந்தால். அம்மானே, என் தலைவனே, உன் அடி ஏற்கே, உன்னுடைய திருவடிகளுக்கு இது ஏற்புடைத்தது ஆகாது. ஏற்கேன்னு செய்யா, செய்யும், செய்யா என்னும் செயப்பாட்டு வினைன்னுவா. அடி ஏற்கே இங்க அது இல்லை, இது ஸ்ட்ரெயிட் பொருள். இது அடி ஏற்கே, இது உங்களுடைய கருணை உள்ளத்துக்கு இது ஏற்புடைத்தது ஆகாது, அதனால் நீங்க என்னை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட். கூறா நின்றால்னா நான் சொல்ல வந்தது கூறி நின்றால் அர்த்தம். செய்யும் என்னும் செய்யா வினைப்பாட்டு சொல்லுவா. இது பறவை கூவான் வந்து நின்றோம் அப்படின்னா ஒன்னு கூவதற்காக வந்து நின்றோம். அது மாதிரி ஒழிகுவதே அப்படின்னா இது உன்னால முடியக்கூடிய காரியமா? இப்படி பாசிட்டிவா அழகாமே இவருன்னு சொல்ல போறாரு. அழகாமே அப்படின்னா அது அழகு இல்லையே, அழகாமே ரொம்ப அழகா இருக்கே அப்படியே அர்த்தம் இல்லை, அழகு இல்லையேன்னு அர்த்தம். அப்படி அடி ஏற்கே, இது உன்னுடைய திருவடிகளுக்கு உன்னுடைய கருணைகளுக்கு பொருந்தாதே என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு வருகிறார். இரண்டாவது பாடல். அடியேன் அல்லல் எல்லாமும் அகல ஆண்டாய் என்றிருந்தேன், செடி கொடி சேர் உடையாள் கூறாயன் கோவே ஆவா என்றருளி, செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கென்றும் சிவலோகா, உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. அடியேன் அல்லல் எல்லாமும், என்னுடைய அல்லல்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் அகலாண்டாய் என்றிருந்தேன், நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இனிமே எனக்கு துயரம் என்பது என் வாழ்க்கையிலே கிடையாது, என் டிக்ஷனரியில அது கிடையாது அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். கொடியேறிடையாள் கூறா உமை பங்கனே, என் கோவே, என் தலைவனே, ஆவாய் என்றருளி நீ உருப்படுவாய், நீ சிவலோகத்தை அடைவாய், சிவ ஞானத்தை அடைவாய், சிவஞானமும் ஆத்ம ஞானமும் வேற இல்லை, ஆத்ம ஞானத்தை அடைவாய் என்று அருளி, செடி சேர் உடலை சிதையாதது. இந்த இடத்துல இந்த உடலை சிதையாதது அப்படின்னா இதை அழித்து விடாதது அப்படின்னு அர்த்தம். சிதைக்கிறது இங்க உடலையே சிதைக்கிறது இல்ல, உடலில் உள்ளே இருக்கிறது அகந்தையை சிதைத்தல். ஏன் அங்க செடி சேர் உடலைன்னு சொன்னார்னா, இது நடக்கிறது போறது வர்றது நிறைய காரியங்களை ஆற்றுகின்றது, அதனால இது சென்டியன்ட் இல்லை, திஸ் இஸ் இன்சென்டியன்ட், இன்னர்ட், ஜடம். இந்த ஜட உடலை அதனால தான் செடி சேர் இருந்தார். இந்த செடி நடக்காது, ஒரே இடத்துல தான் இருக்கும், அதனால உணர்வற்றது அப்படின்னு சொல்லப்படுவது. நெடுமரமாய் நின்றான் சபையில அப்படின்னா மரம் போல ஒன்னும் அசைவில்லாம நிக்கிறானே, அசைவற்றதற்கு ஒப்பிடுதல் இந்த கொடி செடி இதெல்லாம். நெடுமரமானான். இப்படி இந்த செடி சேர் உடலை என்பதினாலே இதுல சைத்தன்யம் இல்லை. இந்த உடல் என்பது உயிர் உள்ளதாக இருக்கலாம், ஆனா இது ஜடம்தான். இதுக்கு
தனியா திங்க் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. சைத்தன்யம் அல்ல. இது சைத்தன்ய வஸ்து அல்ல. அப்படின்றதுனால செடியோடு ஆக்சுவலா பகவானே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. மேன் இஸ் அ ஸ்டாண்டிங் ட்ரீ அண்ட் ட்ரீ இஸ் அ ஸ்டாண்டிங் மேன். பகவான் எதுக்கு அத சொன்னார்ன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு தான், ஆத்மா தான் மரத்துக்குள்ளேயும் இருக்கு. மரத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்ல. அதுக்காக அப்படி சொன்னார். ஏன்னா தொட்டாசினிங்கிக்கு உணர்வு இருக்கே. அதனால மரத்துக்கு உணர்வு இல்லன்னு சொல்ல முடியாது. தாமரை வந்து சூரியன பார்த்தா மலர்ந்தால், அதற்கு உணர்வு இல்லாமயா மலர்றது? அது பகவான் வந்து எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுனால அப்படி சொன்னார். மணிவாசகர் இங்க "செடிசேர் உடலை" அப்படின்னும் பொழுது, இந்த உடலையே அழிப்பது என்றல்ல, எனக்கு உடலுக்கு உள்ளே இருக்கின்றது அகந்தையை அழிக்காதது எத்துக்கென்றன் சிவலோகா. இன்னும் ஏன் இதை தாமதிக்கிறீர்கள்? எதற்காக? என்ன காரணம்? உடையாய் மறுபடியும் சொல்றாரு, "என்னை உடையவரே, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கே, என்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இருக்கே, கூவி பணி கொள்ளாது. என்னை கூவி கூவி உங்களுடைய பணியிலே வைத்துக் கொள்ளாது. உங்கள பத்தி ஊர் ஊரா போய் எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களுடைய புகழை சீரை பாடி, பேரை பாடி அப்படிலாம் நான் பண்ணாட்டா பரவால்ல. பணி கொள்ளாது. ஒருத்தால் தண்டித்தால் ஒன்றும் போதுமே." என்னை இந்த எனக்கு உள்ளே இருக்கின்ற இந்த செடிசேர் உடலை என்றதுனாலே அகந்தையைச் சொல்லி, அந்த அகந்தையை ஒருத்தால், அதை தண்டித்தால், அதை அழித்தால், அது ஒன்றே போதுமே. நானும் உங்கள மாரி இருந்தபடி இருந்து காட்டுகின்ற முற்றிலும் அகர்த்தாவாகி விடுவேனே. எவ்வளோ பெரிய வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளது 40 நீங்க மறுபடியும் இன்னும் ஒரு வாட்டி அத படிச்சு பாருங்க. அந்த தத்துவங்கள் மனசுல நல்லா பதிஞ்சுதுன்னா, அப்பதான் மணிவாசகருடைய மனப்பாங்கே நம்மளுக்கு புரியும். சும்மா ஒரு மேலோட்டமா தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா இப்ப சொல்றவாள்லாம். இவ்வளவு ஆழமா ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு சரியா கூட யாரும் பதில் அர்த்தம் சொல்றது இல்ல. "உடையாய் கூவி பணி கொள்ளாத ஒருத்தால் ஒன்றும் போதுமே" அப்படின்றதுக்கு அவளுக்கு அந்த வேதாந்த அர்த்தம் தெரியல. இந்த ஒருத்தாள்ன்றதையே அவ சரியாவே அது ஏதோ மேலோட்டமா தண்டித்தாள்ன்றத வச்சு எதையோ சொல்றா. அவள்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் இல்ல அவ இப்ப எழுதியிருக்க புக்ஸ் எல்லாம் கூட வேணா படிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்கும்னா ஒரு அரைகுறையா அத படிச்சுட்டு அதுல என்ன இருக்கோ அப்படியே மேலோட்டமா ஒரு அர்த்தம் சொல்லிடுறது. அப்படி இல்லை. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப வேதாந்த கருத்துக்களை உடையது. பிறகு அடுத்த பாடலிலே ஒன்றும் போதா நாயேன் இங்க திருவாசகத்துல மணிவாசகர் வந்து வேதாந்தத்த அப்படியே அங்கங்க சொருகி சொருகுதல்ன்னு அப்படியே பண்ணி பண்ணி பெருசா ஆழமான கருத்துக்களை எல்லாம் அப்படியே அனாயாசமா நடுவுல வச்சுட்டு போயிடுறார். பட் பக்தி தான் பிரதானமா வருது. அந்த பக்தி ஞானத்தை அடிப்படையாக கொண்டு வருது. அதுதான் இதுல விசேஷம். எல்லா பதிகமும் அப்படிதான் இருக்கு. ஒன்றும் போதா நாயே 3வது பாடல். ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அனைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோன் முக்கண் எம்மானே. இந்த தமிழ படிக்கிறதுக்கே இது சும்மா அர்த்தம் புரியும். ஆனா ஒண்ணும் புரியும். இத சும்மா படிச்சாலே ஒரு ஆனந்தம். ஒன்றும் போதான் ஆயேனை. அவனுக்கு அவ்வளவா போராது அப்படின்றோமே. இந்த போதாதுன்ற வார்த்தை தான் தூய தமிழ் வார்த்தை. அந்த ஸ்லாங் தான் போராது. கோத்தல் அதுதான் தூய தமிழ் வார்த்தை. கோர்த்தல் அது ஸ்லாங். உங்களுக்கு தமிழ் இதுக்காக சொல்றேன். இங்க அழகா சொல்றார். ஒன்றும் போதான் ஆயேனை. நாய்க்கு சமமாக ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பவனை உய்யக் கொண்ட நின் கருணை என்னையும் தடுத்தாட்கொண்டு உங்களுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய கருணை திருப்பெருந்துறையில வந்து உட்கார்ந்து என் எதிரே எனக்கு காட்சி கொடுத்து உங்களிடத்திலே ஈர்த்து ஏதோ குதிரை வாங்க போனவன இழுத்து உங்ககிட்டயே வச்சுட்டீங்களே உய்யக் கொண்ட நின் கருணை.
நான் உங்களிடத்தே வந்ததனாலே உய்ந்து போனேன். இந்த உய்ந்து போதல் என்பது ஆத்ம ஞானத்தை அடைவதல்ல. பகவானுடைய கருணைக்கு, சத்குருவினுடைய கருணைக்கு பாத்திரமானேன். இப்ப நம்மலாம் அந்த மாரி ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். பகவானுடைய கருணைக்கு நாம் பாத்திரமானோம். இல்லன்னா இப்படி நம்ம இவ்வளோ பேர் இங்க வந்து உட்கார்ந்திருக்க மாட்டோம். இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அது பகவானுடைய கருணைய தான் காமிக்கிறது. கருணை இன்றே இன்றி போய்த்தோதான். என்னப்பா அவ்ளோ கருணை என் மேல காமிச்சுட்டு, அது இப்ப இல்லாமயே போயிடுதா? இன்னும் ஆத்திரத்தோட கேட்கிறாரு பாரு. இன்றே இன்றி போய்த்தோதான். என்ன இல்லாமயே போயிடுதா? கொஞ்சம் கூட இல்லாம போயிடுதா? ஏழை பங்கா, நீ என்ன பணக்காரங்கிட்ட மட்டும் தான் பழகுறவன். என்ன மாரி ஏழைகிட்டயும் பழகுறவன் தானே. ஏழை பங்காளனாச்சே நீ. ஏழைகளை தேடி தேடி போய் நீ ஆதரிப்பவராச்சே. என் கோவே, என் அரசனே, ஒன்றே அறைய குற்றங்கள். நான் மலை மாரி குற்றங்கள் செஞ்சு வச்சிருந்தாலும், அதையெல்லாம் குணமாமென்றே நீ கொண்டால் அங்கதான் மறந்து மதியாதே மகிழ்ந்து உவத்தி தாட்கே. அததான் இங்க சொல்றாரு. குன்றே அணைய குற்றங்கள், மலை மாரி குற்றங்களை செய்து வைத்தாலும், அது குணமாக நீ அதை அ சந்தோஷமா இதெல்லாம் எங்க ஆத்து குழந்தை இருக்கு பாருங்க. ரொம்ப சூட்டிங்க. பால் விளையாடுறேன்னு விளையாடி பக்கத்து ஆத்துல ஜன்னல உடைச்சுட்டு வந்துடுத்து. நான் பக்கத்து வீட்டுக்காரன கேட்டா தான் தெரியும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். நம்மளுக்கு அது பெருமை. ஏன்னா குழந்தை அவ்ளோ ஆக்டிவா இருக்குன்னு. அது பண்ணிடுச்சேன்ட்டு நம்ம ஜன்னல போட்டு குடுப்பான். வேற விஷயம். பிகாஸ் வி வாண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு பெருமை. குழந்தைய உடைச்சிடுதுன்றதுல. அப்படி குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது? இப்ப என்ன கெட்டு போச்சு உனக்கு? இந்த இந்த சின்ன சின்ன குற்றங்கள்லாம் நீ ஏத்துன்ட்டா உன்னுடைய பெரிய குற்றங்கள்லாம் அடிபட்டு போயிடுமா என்ன? ஒரு பெரிய மலையில இது ஒண்ணு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத பார்த்தா ஒண்ணுமே கண்ணுக்கே தெரியாது. இத போய் நீ ஏத்துக்கூடாதா? எந்தான் கெட்டது? இறங்கிடாய். என் மீது கருணை காட்டுங்கள் அப்பா. முக்கண்ணி அம்மானே. அடுத்து 4வது பாடல். தன்னுடைய தாபத்த சொல்றார். என்ன நடந்ததுன்னு சொல்றார். மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மரப்பித்து ஊடே புகையன்றனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக் கொள்ளுந்தாள் என்றென்றுன்னை கூறுவதே. எதுகை மோனை அப்படி துள்ளிட்டு வருது. மானேர் நோக்கி மணவாளா மாக்குமா, மன்னே நின்சீர் மரப்பித்து அங்கேயும் மாக்குமா, ஊனே புகையன் தனை நோக்கி உழலப் பண்ணு வித்திட்டாய் ஊக்கு ஊ ஆனாலடியேன் அறியாமை அறிந்து ஆகு ஆ. இப்படி மானே நோக்கி மணவாளா, மானுக்கு சமானமான நோக்கின பார்வையை படைத்த விழிகளை படைத்த என் தாய் பராசக்தியினுடைய மணவாளனே, மன்னே என் மன்னவரே அரசே, நின் சீர் மரப்பித்து உங்களுடைய அந்த சீரை, பெயரை, பெருமையை எல்லாத்தையும் மறக்க வச்சு, ஊனே புக இந்த உடலில் நான் வந்து இருக்கும்படியாகச் செய்து, எந்தனை நூக்கின்னு அப்படி தூக்கி போடுறது. தூக்கி எறியறது. அவ்ளோ கோவமா என் மேல உங்களுக்கு? ஊனே புக என் தன்னை நூக்கி தூக்கி எறிஞ்சு, "நீ என்கிட்ட வேண்டாம் போ" அப்படின்னு உழலப் பண்ணு வித்திட்டாய். என்னை இந்த பூலோக வாழ்க்கையிலே வந்து இதை அனுபவிக்குமாறு, இந்த துன்பங்களை அனுபவிக்குமாறு என்னை நீங்கள் இந்த பூமியிலே தூக்கி போட்டு விட்டீர்கள். உழலப் பண்ணு வித்திட்டாய் பண்ணிட்டீங்க அப்படி. அது ஒண்ணு. இன்னொன்னு, வித்து இட்டாய். நான் உழலும்படியாக நீ வித்துன்னா விதை. அப்படி ஒரு விதை பண்ணி, நீ தான் அதுக்கு காரணம். இத எதுக்கு சொல்றாருன்னா, உள்ளுணர்வுனால தூண்டப்பட்டு சொல்றார். நந்திகேஸ்வர பெருமானை சர்வேஸ்வரன் ஆணையிடுகிறார். நீ போய் பூலோகத்துல போய் அவளுக்கு பக்குவிகளுக்கு எப்படி பக்தி பண்றதுன்னு, ஆத்ம ஞானத்தை அடைவது என்று நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமி. நீ பூலோகத்துல போய் பண்ணி காமி. அவளுக்கெல்லாம் பக்குவங்கள் நெறைய இருக்கா இப்போ. நீ இப்போ போறது தான் சரியான நேரம்னு சொல்ல. அப்ப அ
நந்திகேஸ்வர பெருமான் சொல்றார், நான் பூலோகத்துல போனா நான் உங்களை மறந்துடுவேன். ஆனா நீங்க தான் என்ன ஞாபகம் வச்சுன்னு என்னை காப்பாத்தணும். அந்த வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் திருப்பெருந்துறையில ஈஸ்வரன் வந்து அமர்ந்தார். ஆஹா, நந்திகேஸ்வர பெருமான் வந்துட்டு இருக்கார், அதை மணிவாசகரா வந்துட்டு இருக்கார், நம்ம காப்பாத்தணும்ட்டு வந்தார். அதை தான் இங்க சொல்றார். ஆனையர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மறப்பித்து உங்களுடைய பெருமைகளை எல்லாம் உங்களை நான் கம்ப்ளீட்டா மறக்கும்படியா பண்ணி, அப்படி ஒரேடியா மறக்கும்படியா பண்ண மாதிரி தெரியல. அவர் உலக வாழ்க்கையில அதுவும் முதலமைச்சரா இருந்ததுனால ரொம்ப பிஸியா இருந்தாரே தவிர அவருக்கு டைம் இல்லை. ஆனா அவருக்கு உள்ள சிவபக்தி என்பது கனன்று கொண்டே இருந்தது. ஈஸ்வரன் மீது பரம பக்தராகத்தான் அவர் வாழ்ந்தார், முதலமைச்சரா இருந்த போது கூட. அப்படி இருந்தாலும் தன்னுடைய ஆற்றாமையினால சொல்லிக்கிறார், என்ன கம்ப்ளீட்டா அவங்கள மறக்க வச்சுட்டீங்க. அப்படி பண்ணி ஊனே புக இந்த பூலோக வாழ்க்கையில எனக்கு ஒரு உடலை கொடுத்து உழல பண்ணு, என்னை தன்னை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய். ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து. ஆனாலே நான் உங்களை பரிபூர்ணமாக மறந்து விட்டேன் என்பதனால அந்த அறியாமை என்னை பற்றி கொண்டது. அந்த அறியாமையை நீங்கள் உணர்ந்து, நான் அறியாம இருக்கலாம், நீங்கள் அதை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கோனே என் அரசனே கூவி கொள்ளும் நாள் என்றென்றுன்னை கூறுவது. நீங்கள் எனக்கு அருள் செய்து என்னை காப்பாற்றுவது என்றைக்கு என்று நான் கூவி கொள்ளும் நாள் என்னைக்கு இது எனக்கு கிடைக்கும் என்று நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்வேன். பகவான் சொல்லிக்க மாட்டோமா, இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, எப்பதான் எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்க போறீங்க, எவ்வளவு நாள் நான் இந்த மாதிரி கஷ்டப்படணும். இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் போகும்போது அந்த வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ பகவான் நம்மளை காப்பாற்ற போறார், எப்போ நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு தெரியணும், இது பகவானுடைய அருள் நம்மளுக்கு தெரியணும், இந்த உடலை கடந்து போயிருக்கிறோம்ன்றது புலப்படணும். அது அந்த ஒரு தாபத்தினால கேட்கிறார் இவர். என்றென்றுன்னே கூறுவது, எப்பதான் இது நடக்கும் என்று நான் உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்னா என்ன, உங்களை கேட்டுக்கிறேன் அப்படின்றார். அடுத்து பாடலிலே கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கின் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ. அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி, அத சொல்ற, நாவினால பேசுறோம், அப்படி பேசுகின்ற கரணம் முதற்கொண்டாக மெய்வாய் கண் மூக்கு செவி அத்தனையும் நீங்க தான். தேரும் வகை நீ, நான் என்னுடைய உண்மையான சுபாவத்தை தெரிந்து கொண்டு ஆன்மா வஸ்துவே நான் என்பதை உணர்ந்து தேறுகின்ற வகையாக இருப்பவரும் நீங்கள் தான். திகைப்பும் நீ, இந்த திகைப்பு ஏன் எப்படி எனக்கு வந்தது, அதுவும் நீங்க தான். ஒரு வன முன்னை ஒளித்தேவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்து நீ இல்லையோ அருணாச்சலா. அதுதான் அர்த்தம் இதுக்கு. எனக்கு உள்ள ஐம்புல கள்வர்கள் என்னை இழுத்துக்கொண்டு உனக்கே உரியவனாகிய என்னை அவர்கள் பிடிவாதமாக இழுத்து கொண்டு போகும்போது அதை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்ற வேண்டிய அபலையா இருக்கிற என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? இந்த திகைப்பு எனக்கு எப்படி வந்தது, அதுவும் உன்னாலதான் வந்தது. இந்த உலக நாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மெல்ல அந்த உள்ள வஸ்துவாகிய அந்த பரமாத்ம வஸ்து உள்ளம் என்கின்ற அந்த இதயத்திலே, அந்த இதயம்தான் ஆத்மா பரமாத்மா,
அந்த இதயத்திலிருந்து இந்த உணர்வு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மெல்ல மெல்ல வெளியே வரும் பொழுது, இந்த உடலை பார்க்கும் பொழுது, இந்த உடல்தான் என்று அபிமானித்து, அங்கே செடிசேர் உடலை சிதையாதது என்பது உடல் பற்றை அழிக்க வேண்டும் என்பதுதான். உடலையே அழிச்சிடுன்றது இல்ல. அப்படி இந்த உடற்பற்றாக அது கொச்ச கொச்சமாக மாறுகின்றதே, அந்த திகைப்பும் நீதான். உங்கிட்டேந்து தான் அந்த உணர்வு நான் அகந்தை என்கின்ற உணர்வு கூட உங்ககிட்டேந்து வந்ததுதான். உங்ககிட்டேந்து வந்த பரமாத்ம உணர்வு தான் வெளியே வரும்போது, இந்த உடலை அபிமானித்து நான் என்ற ஒரு அகந்தை உருவாக்கப்பட்டு, நான் 2 வழி வருது அப்போ. அது அந்த உணர்வு தப்பா போயிட்டு நம்ம உடல் தான் அந்த உடல் பற்றினாலே நாம் அகந்தை வயப்படுகிறோம். அதிலிருந்து முழிச்சுக்கிறதுக்கு பல ஜென்மங்கள், எவ்வளவோ ஜென்மங்கள் ஆயிடுது. அப்படி வந்து அதிலிருந்து பாதையை மாற்றிக்கொண்டு மறுபடியும் ஆன்ம வழியிலே வருவது என்று வரும்பொழுது, அப்பொழுதுதான் அது தேரும் வகை என்பது எனக்கு பிடிபடுகின்றது. ஆகவே திகைப்பும் நீ, தேரும் வகையும் நீ. இட் பிரான்ச்சஸ் ஆஃப் அந்த இடத்துல அந்த உணர்வு முதலா இந்த 6ஆம் அறிவு மனிதனாக பிறக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் முன்னையே இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா பார்த்துட்டோம். லெட் அஸ் நாட் கோ வெரி டீப் இன்டு இட் அகெயின். ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இந்த உணர்வு மெல்ல மெல்ல விரியுங்கால்னுவார் முருகனார் குருவாச்சூர் கோவையில. அது நான் என்கின்ற ஐ எக்ஸிஸ்ட், நான் இருக்கிறேன் என்பதுல நான் என்கின்ற முற்பகுதியை அது சார்ந்து விடுகின்றது. அகந்தை உருவாகின்றது. இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட்ன்றதுல இருக்கிறேன், அந்த இருக்கிறேன் என்ற உணர்வை நம்ம பார்க்கறதே இல்லை. நானை தான் பார்க்கிறோம். நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு எல்லாருக்கும் பூரணமா இருக்கு. ஆனா அதுல நானையே பார்க்கிறோமே தவிர இருக்கிறேன் என்ற பிற்பகுதியை பார்க்கறது இல்ல. இந்த நான் என்பதை கொஞ்சம் தள்ளி வச்சு இருக்கிறேன் என்ற பிற்பகுதியை பார்ப்பதுதான் இந்த நான் யார் விசாரம். நான் யார் விசாரத்துல முன்ன சொன்ன இதுக்கு ப்ரிப்பரேட்டரி விஷயங்கள் எல்லாமே இந்த மனம் புறமுகப்படுவதை தடுப்பதுதான் என்று. அது ஒரு பார்ட்டு தான். அடுத்த செகண்ட் பார்ட்டு தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் நான் யார் என்று பார்ப்பது. இந்த 2மே காம்ப்ளிமெண்டரி. முதலியே எடுப்பிலேயே நம்மால் ஆகமப்பட்டு நம்மை பார்க்க முடியாததுனாலே, அப்படி பார்த்துட்டா வெளியில போறதுன்றது நின்னுடும். ஆட்டோமேட்டிக்கா நிக்கும். தன்னிச்சையாகவே நின்றுவிடும். அது முடியாத காரணத்தினாலே வெளியில போறது முதல் இந்த நான் யார்ன்னு பார்க்க சொல்றார் பகவான். டு கெட் ஸ்டார்டட். அது தெரிஞ்சதுன்னா எதுவுமே எண்ணங்கள் இல்லைன்ற அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை அது அந்த நேரம் அதிகரிக்கும் பொழுது உள்ள போணும். தட் இஸ் த பர்பஸ். அதனாலதான் தேரும் வகை அதுதான். திகைப்பு என்பது மெல்ல வெளியே வரும்பொழுது நான் என்ற முற்பகுதியிலே போய் சார்ந்து அப்பதான் இந்த உடல் இருக்கு, இந்த வயசு இருக்கு, இது நான் அந்தணன், நான் வைஷ்யன், நான் சத்திரியன், நான் ஆண், நான் பெண், நான் செல்வந்தன், நான் அத்தனையும் இந்த நான்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், நான், நீ, அவன் அத்தனையும் முதல் முற்பகுதியில் இருக்கு. நான்ல இருக்கிறேன் என்பது உணர்வா தான் இருக்கு. அந்த உணர்வு தான் நான் ஆச்சு. அது அந்த அது அதுதான் திகைப்பு. நான் அகந்தையாக உருவெடுப்பதுதான் நம்ம திகைச்சு போய் அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம செய்வதறியாது விழித்தல். இந்த பரம வேதாந்த கருத்தை இந்த வரியில வைக்கிறார் மணிவாசக பெருந்தகை. தேரும் வகை நீ, இந்த திகைப்பிலிருந்து தேறுகின்ற வகையாக நீ இருக்கிறாய். எனக்கு நீங்க கத்துக் கொடுக்குறீங்க. இருக்கிறேன் என்பதற்கு உன்னுடைய நாட்டத்தை. அதனாலதான் கால தேசங்கள் அந்த நான்ல இருக்கு, இருக்கிறேன்ல இல்ல. கிராமத்துல பிறந்து அமெரிக்கால வாழறவாழ கூட அந்த நான் என்பதுக்கு கிராமத்தில் இருந்ததுனால இருக்கிறேன் என்ற உணர்வு கிராமத்தில் இருந்ததுனால குறைஞ்சு போல, அமெரிக்கால இருக்கிறதுனால ஒண்ணும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இல்ல. அது ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மனம் என்கின்ற ஆக்சிஸ் சுழல்றதுக்கு ரோட்டார், அதுக்கு ஸ்டேட்டாரா இந்த இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கு. இந்த உணர்வு என்கின்ற இந்த நான் என்பது மாறுவதே இல்லை. அந்த இருக்கிறேன் என்பது மாறுவதில்லை. இந்த நான் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது இளமை, வாலிபம், வயோதிகம், மரணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நான்ல இருக்கு. எல்லாமே எல்லாமே நான் தான். ஒன்றுமே அற்றது, கேவலமாக பிரத்யேக்காக இருப்பது இருக்கிறேன் என்ற உணர்வு. இந்த இருக்கிறேன் என்ற உணர்வை தேரும் வகை என்றார். நான் என்று அகந்தை வயப்பட்டு போவதை திகைப்பு என்கிறார். தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ.
இதனாலே விளைகின்ற பாவ புண்ணியங்களால ஏற்படுகிற நன்மையும் தீமையும் எல்லாமே உங்களால வர்றதுதான். இந்த அகந்தை என்பது பேசிஸ் நீங்க தான். யூ ஆர் த சப்ஸ்ட்ராட்டம். வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. இந்த இருக்கிறேன் என்ற உணர்வு தான் ஒரே பரிசு. பரிசுன்னா தன்மை. நமக்கு இருக்கப்பட்ட ஒரே ஒரு தன்மை இந்த இருக்கிறேன் என்ற உணர்வு தான். இஸ் ஐ கான்சியஸ்னஸ். அகம் அகம் ஸ்புரணம். இதை தவிர வேற ஒண்ணும் பெருசா உன்னை பத்தி சொல்றதுக்கு மெய்மை உன்னை சத்திய வஸ்துவா, மெய்மைனா சத்தியம், சத்திய வஸ்துவாக சத்தியமாக ஸ்வரூபராக இருக்கின்ற உன்னை விரித்து உரைக்கில். உங்களால விளக்கமா உங்களை பெருசா சொல்றேன்னா ஒண்ணுமே இல்ல. அந்த இருக்கிறேன் என்ற உணர்வு தான். வேறோர் பரிசு ஒன்று இங்கு இல்லை. தேரும் வகை என் சிவலோகா. நான் இப்போ அகந்தையில மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன். இந்த தேரும் வகை என்ன? இப்ப எப்படி தேறி போறது? எனக்கு வழிகாட்டுங்க. உங்களுக்கு கடமை இல்லையா? திகைத்தால் தேற்ற வேண்டாவோ? நான் திகைச்சு போய் நிக்கிறேன்னா என்ன காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? நான் உன்னை கேட்டுட்டு தான் இதெல்லாம் நீங்க பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னாதான் நீங்க பண்ணுவீங்களா? ஏனென்றால் அடுத்த பாடல்ல வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க் அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசொன்றுண்டென்னின் அதுவும் உன்றன் விருப்பன்றே அதுவும் உன்றன் விருப்பன்றே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எனக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னால முழுசா அதை கரெக்டா வேண்டிக்க முடியல. வேண்ட முழுதும் தருவோய் நீ. நான் ஏதாவது அறகுறையா நான் எனக்கு புத்தி வேட்டின வரையில எதையாவது ஒரு வேண்டிண்டா நான் என்ன வேண்டிடனோ அதை முழுசா என்னை திருப்திப்படுத்த கொடுத்துடுற டைப் நீங்க. அதனாலதான் எங்க அப்பா சொல்லுவாரு, அருணாச்சலத்தை பிரதட்சணம் பண்ணா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருடா, எதையும் வேண்டிக்காத. நீ வேண்டிக்கிறது உனக்கு நல்லதான்னு உனக்கு எப்படி தெரியும்? வைட்டா வேண்டிக்காம பிரதர்ஷனம் பண்ணு. எதுக்குமே வேண்டிக்காத. அப்புறம் அதுவே விபரீத போய் போய் முடியும். ஏதோ சொல்லுவாளே, ஒருத்தன் என் பை நிறைய பணம் காசு எப்பவுமே இருக்கணும். என் கண்ட்ரோல்ல தான் அத்தனையும் நடக்கணும். அப்படின்னு பகவான் எதிரே கடவுளே கேட்டா அத கேட்டுட்டானா. தந்தேன்னாராம். அடுத்த நிமிஷம் இவன் பஸ் கண்டக்டரா போயிட்டானா. அவன் கையில எப்பவுமே காசு இருந்துன்றதுதான். அவன் விசாரிச்சாதான் அவன் கண்ட்ரோல்ல தான் அந்த பஸ்ஸே நடந்தான். இது என்ன வேண்டுதல்? அத நம்ம வேண்டிட்டோமா? ஒரு வேடிக்கைக்கு சொல்றது இந்த உதாரணம். நம்ம வேண்டிக்க கூடாதுன்றது தாத்பரியம். பட் மத்தவாளுக்கு வேண்டிக்கிறோம். சுயநலம் இல்லாமல் ஒரு வேண்டுதல் இருந்தா தட் இஸ் மோஸ்ட் வெல்கம். என்ன நல்லா இருக்கணும், இவாளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த பிரதர்ஷனத்தை நான் அவளுக்கு டெடிகேட் பண்றேன், தயவு செய்து அவளை கொஞ்சம் அவளை காப்பாத்துங்க. அந்த வேண்டுதல்கள் மோஸ்ட் வெல்கம். அதுக்குதான் நம்ம இருக்கோம். இட்ஸ் ஒன்லி ஃபார் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்றதுக்கு தான் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்றதுக்கு தான் நம்ம இருக்கோம். அப்படி வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. பிரம்ம விஷ்ணுக்களே அவங்கள தேடி போனா அவளுக்கு நீங்க கிடைக்காமயே போயிட்டீங்க. வேண்டி என்னை பணி கொண்டாய். பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அவ்வளவு பெரிய இருபெரும் தெய்வங்களுக்கு அப்பாற்பட்டு கிட்டேயே வராம இருந்தீங்க. ஆனா வேண்டி என்னை பணி கொண்டாய். என்கிட்ட ஓடி வந்து என்னை காப்பாத்தி என்கிட்ட ஆசையா இருக்கீங்க. என்னை பணி கொண்டாய். உங்கள் பணியிலே என்னை வைத்தாய். புன்புலாலாக்கை தன்னில் புகுந்துள போதும் என்னை தன் பணிக்கே தன் பணி என்றே வைத்து தரணியில் வாழச் செய்தோய். சாதவன் சுவாமிகள் சொல்ற புன்புலால் ஆக்கை, இந்த உடல் என்கின்ற ஆக்கையிலே நான் புகுந்தாலும் கூட இந்த தரணியில அவ்வாறு என்னை வாழ வைத்து தன் பணிக்கென்றே என்னை தரணியில் வாழ வைத்து
உங்களுடைய பணி செய்வதற்காகவே என்னை படைத்தீர்கள். வேண்டி என்னை பணி கொண்டாய். எனக்கு உங்களுக்கு ஒரு ஏவலாளியாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். வேண்டி நீயாது அருள் செய்தாய். நான் வேண்டிட்டு தான் நீங்க என்னத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. யானும் அதுவே வேண்டினல்லால் நான் மறுபடியும் மறுபடியும் வேண்டிக் கொள்வது. உங்ககிட்ட நான் எதுவுமே வேண்டிக் கூடாது. நீயாகவே எனக்கு அருள் புரிய வேண்டும். நீங்களே என் மனசுல என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் எல்லாம் புரிஞ்சுட்டு நீங்களே அதை செய்ய வேண்டும். வேண்டி நீயாது அருள் செய் வேண்டி நீயாது அருள் செய்தாய். அதுவே யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னின் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டுதான் தீர வேண்டும் அப்படின்னு ஒரு நீங்க டிமாண்ட் பண்ணா அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. உங்களுக்கு என்ன மனசுல எனக்கு பண்ணணும்னு தோணுதோ உங்க விருப்பப்படி எனக்கு பண்ணுங்க. இந்த இடத்துலதான் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு சரணாகதி செய்வது என்ற காரியத்தை மணிவாசகர் செய்கிறார் இந்த பாட்டுல. இது பரிபூர்ண சரணாகதி. எங்க HV சார் சொல்லுவார், உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த பாட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட பாட்டு இது. ரொம்ப பவர்ஃபுல் பாட்டு. அதுவும் அவர் அர்த்தம் சொல்லி கொடுத்தாரா, மறக்கவே மறக்காது இந்த பாட்டெல்லாம். ஆயுசுக்கு மறக்க. அவர் சொல்லிக் கொடுக்கும் போதே மறக்கல. இப்ப எப்படி மறக்கும்? இது அந்தாதியே அமைக்கப்பட்ட பதிகம். அன்றே என்றன் ஆவியும் உடலும் எல்லாமும் சீரே சேரலையே. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், உடைமைன்ற வார்த்தை அங்க மிஸ் ஆயிட்டு இருக்கு. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோன் மூக்கண்ணம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாயா நானோ இதற்கு நாயகமே. அன்றே எப்போது திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொண்டீர்களோ அன்றே என் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய். இங்க அண்ணாமலையார் நினைச்சுக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுது. அண்ணாமலையார் தான் குன்று வடிவத்தில் இருக்க ஒரு குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்களா இல்லையா? கையில இருக்கிற பொருள் கிருள் எல்லாம் ராஜா கொடுத்தமிச்சது, என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் எடுத்துட்டீங்களா இல்லையா? இன்றோரு எனக்கு இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ. இனிமே எனக்கு ஏதாவது இடையூறுன்னு ஏதாவது வருமா என்ன எனக்கு வாழ்க்கையில? எந்தோன் முக்கன் எம்மாறே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். இனிமே டோட்டலா நான் சரணாகதி பண்ணிட்டேன். இது முழு சரணாகதி. நீ எனக்கு நல்லது பண்ணணுமா பண்ணு, பிழை செய்வாய். நான் உருப்படாம போனோம் நீ நினைக்கிறியா, உருப்படாம பண்ணு, உன் இஷ்டம் தான். நானோ இதற்கு நாயகமே. இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதே இப்படி பண்ணு அப்படி பண்ணுறது நான் என்ன ஒரு நாயகமா என்ன? நான் ஒரு பொருளா என்ன? நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். என்ன ஒண்ணா என்ன பண்ணிக்கோங்க. முருகனார் ஒரு சரணாகதி திருவாகல சரண திருவாகல சொல்றார், என்னை மாட்டேன்னு மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, நீ என்னை ஏத்துன்று. அப்புறம் நான் லாய்க்கு இல்லைன்னு உனக்கு தோணா என்ன பரிபூர்ணமா ஒதுக்கி விடு. இது என்ன வேலையத்த வேலை எனக்கு உன்னை ஏத்துக்கிறதா, அப்புறம் நான் உன்னை விட்டு விடுறது, எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை வித்துருங்க யாருக்காவது. அப்போ உங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்கும்ல, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல, அதுக்கோசரமா அது இப்ப என்ன ஏத்துக்குங்க. அப்படி ஒரு ஒரு புதுமையான ஒரு ஒரு வாக்குவாதம் பண்ணுவார் பகவான் கிட்ட. இவரும் அப்படிதான் பண்றார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அடுத்த பாடல். ஞாயிற்கடையாமடியேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. இன்னும் போன பாட்டு அந்த அன்றே என்ற ஆவியும் உடலும் இன்னும் அதை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. திடீர்னு இந்த தாட்டு பகவான் சொல்றார், அண்ணாமலையாய் அடியேனை
ஆண்ட அன்றே ஆவியு உடல் உண்டாய் எனக்கோர் குறைவுண்டோ குறையும் குணமும் நீ அல்ல. அண்ணாமலையாய் அன்றே என்னை ஆட்கொண்ட போதே என் உடலும் உயிரும் நீங்கள் கொண்டு பரிபூர்ணமா நீங்க அதை உங்களுக்காக ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா இல்லையா? இன்று குறையும் குணமும் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் நான் குறையா நினைப்பனா? அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் உண்டா எனக்கோர் குறை உண்டோ. இனிமே எனக்கு குறை ஏதாவது இருக்கா? குறையும் குணமும் நீ அல்ல. எனக்கு குறை இருக்குன்னா அதுவும் நீங்க தான். குணம் இருக்குன்னாலும் நீங்க தான். நம்மாழ்வார் சொல்ற மாதிரிதான், பிழைப்பனாயினும் திருவடி பிழையேன்றார் அவர். நான் தப்பு பண்ணேன், ஆமா ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்றேன். அது நான் பண்ண தப்பா என்ன? திருவடி பிழை நீ பண்ண நீ என்ன நீ பண்ணி விட்டு நான் பண்ணேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் அந்த அளவு தன்னை நாராயணனோடு அவர் அப்படி தன்னை அப்படியே ஒன்றுபடுத்திக் கொள்ள ஒன்றை கலந்துடுறாரு அதுல. அடையும் காயவும் எனக்கு வெத்தலை பாக்கு எல்லாம் தான் அவன் அந்த முக்கண்ணப்பான்றார் அவர் சிவபெருமானேன்னு விடுறாரு திடீர்னு. நம்மாழ்வார் மாதிரி அத்வைத்தம் பேசினவா கிடையாது. அப்படி பகவானும் அதை சொல்றார். ஆனா அவரு ஆவியும் உடலும்ன்றாரு. அன்றே அண்ணாமலையாய் அடியேனை ஆட்கொண்ட போதே என் ஆவி உடல், என் ஆவி உடல். ஆவினா ஜீவான்மா, உடல் அங்க பொருள் ஒண்ணுமே இல்ல பகவான் கிட்ட. அதனால பொருள் இல்லை. இங்க மணிவாசகர் உடைமைன்று பொருளையும் சேர்த்து சொல்றார், அங்க பகவான் சொல்லல. பட் அவள்லாம் கவிதை எழுதணுமேன்ட்டு எழுதல, உள்ளத்துல இருக்கிற உணர்ச்சிகளை தான் அவர்கள் எழுதினார்கள். அப்படி இந்த அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் போது அது ஞாபகம் வந்தது சொன்னேன். இப்போ இந்த ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், நீயாக விரும்பி வந்து என்னை ஆட்கொண்டீர்கள். மாயப்பிறவி உன்வசமே. இந்த மாயப்பிறவி, இந்த நான் என்ற முற்பகுதியிலேயே போய் பழக்கம் ஆயிட்டு பாருங்க. அதை நான் எப்படியாவது திருப்புறேன். அதை ஐ வில் கட்டிட்டோம். அதை மாற்றி மடை மாற்றுதல்னு மாற்றி அந்த மாயப்பிறவிய, நான் என்பதனால தானே இந்த மாயப்பிறவி எனக்கு வந்துட்டுறது. அத உன்வசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி அதை கம்ப்ளீட்டா உங்க பக்கம் திருப்புறேன். இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுக்கு நான் திருப்புறேன். அப்படி இன்றி ஆயக்கடவே நானோதான், ஆயக்கடவேன்னா அப்படி பண்ணாட்டா ஆயக்கடவே நானோதான் இல்லைன்னா நான் உருப்படுவேன். நான் ஒரு என்னுடைய சுய லாபத்துக்காகவாவது நான் இதை செய்தானோ. உங்களுக்கு பண்றது இருக்கட்டும். ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்வார், இவன் என்ன கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம இருக்கானே, இவனுக்கு எது நல்லதுன்னு இவனுக்கு தெரியலையே, இப்படி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றானே என்பார். அப்படி ஆயக்கடவே நானோதான். எவ்வளவு பெரிய வேதாந்தத்தை வைக்கிறார் பாருங்க. அதுவும் அனாயாசமா. ஆயக்கடவே நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம். என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? நான் நான் இப்போ நானாக முயற்சி செய்து மாத்துடுறேன் அப்படின்றதுக்கோ, இல்ல நீதான் காப்பாத்தணும்ன்றதுக்கோ எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னுடைய விருப்பம். நான் பக்கம் போகாமல், முற்பகுதியில போகாமல், நான் இருக்கிறேன் என்பதிலே இருக்கிறேன் என்கின்ற பிற்பகுதியை போனோம். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா முடியல. ஆனா இதெல்லாம் நீங்க பண்ணித்தான் தீரணும்ன்றது எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட? காயத்திடுவா, எனக்கு காய்ச்சிடுவீங்க இந்த உலக வாழ்க்கையில அழுத்தி. உன்னுடைய கடல்கீழ் வைப்பாய். இல்ல இந்த உலக வாழ்க்கை என்ற வெப்பத்திலே நான் வாடி வதங்கி கணன்று கனைத்து போகும்படியாக செய்து விடுவீர். இல்ல உங்களுடைய திருவடி நிழலிலே வைத்து பரம சுகத்திலே என்னை வைப்பீர்கள் கண்ணுதலே. அது உங்க இஷ்டம், நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா எனக்கு என்ன இப்ப ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய திருவடி நிழல்ல என்ன கொண்டு வந்தீங்க. அதனால கண்ணார் முதலோர் கடலினைகள் கண்டேன் கண்கள் கடிகூற, எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் மதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்தும் கடற்கீழ் புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன். 9வது பாடல். கண்ணார் முதலோன் கடலினைகள்.
உங்களுடைய நெற்றிக்கண் நுதல்னா நெற்றி கண்ண நெற்றிக்கண் நெற்றிக்கண்ணை உடையவருடைய அந்த திருவடிகளை கண்டேன் கண்கள் களி கூற என் கண்களுக்கு திருப்தியாகும் வரையிலே ஆனந்த பாஷ்யம் பொங்க பொங்க அதை தரிசனம் செய்தேன். எண்ணாது இரவும் பகலும் நான் இப்போ இரவு பகலாகி கொண்டிருக்கின்றது, பகல் இரவாகி கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய சிந்தனையே எனக்கு இல்லை. எப்படி அண்ணாமலையாரால் ஆட்கொள்ளப்பட்டு பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து 10 வருடங்களுக்கு பகல் இரவாகி கொண்டிருக்கின்றது, இரவு பகலாகி கொண்டிருக்கின்றது. அப்போ அவரை வந்து ராத்திரில அவருக்கு பசிக்கிறது. இவங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பகவானை கொடுங்களேன்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஒருபொழுது அவர் சாப்பிட மாட்டாருன்றார். எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டுருப்பேன். ஆனா வாய் திறந்து கேட்கணும்னு தோணல. இங்க எதுவுமே பேச முடியல என்னால. அவனா மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு போட்டுருவா, அதே பெரிய விஷயம்னு நினைச்சுப்பேன். பசி வரும் போகும், இரவு வரும் போகும், பகல் வரும் போகும். இப்படித்தான் அந்த ஆனந்த ஸ்புரிப்பு அடங்கவே இல்லை. அது அடங்கி கொஞ்சம் எல்லாரையும் மாதிரி பேசி பழகிறதுக்கு அவருக்கு 10 வருடங்கள் ஆகி 1896ஆம் ஆண்டு வந்தவர் 1906ஆம் ஆண்டு தான் காவிய கண்ட கணபதி முனிவரிடத்திலே முதல் முறையாக வாய் திறந்து பேசினார். அதுக்கு நடுவில் அம்மா வந்தா பேச முடியல. இப்படி இததான் இவரு அனுபவம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நூற்றாண்டுகள் மாறலாம், அனுபவம் மாறுவதில்லை. கண்ணார் நுதலோன் கடலினைகள் கண்டேன் கண்கள் களிகூற எண்ணாது இரவும் பகலும் நான் இரவும் பகலும் எண்ணாது நான் அவையே எண்ணும் அதுவல்லால் அந்த திருவடிகளையே நினைத்துக் கொண்டிருப்பதை தவிர அப்படித்தான் ஆனந்த ஸ்புரிப்பில் அப்படியே மூழ்கி போயிட்டார் பகவான். அதுதான் திருவடிகளை காணுதல். திருவடிகள்னு ஆத்மவஸ்து தான். மண்மேல் யாக்கை விடுமாறும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு என்னை இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றும் வந்து உன் கீழ் புகுமாறும் உங்களுடைய திருவடிகளிலே என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அண்ணா என்ன கடவேனும். எனக்கு அப்படிலாம் தோணுமா என்ன? அங்க எதுவுமே தோணலையே, எண்ணங்களே இல்லாத நிலைக்கு நான் போயிட்டேன். அடிமை சால அழகுடைத்தேன் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பா அற்றேனும் ஐயா அரணேயோ அரணேயோ என்று அங்கே சிவபுராணத்தில் அலறியவர் இங்கே அடிமை சால அழகுடைத்தேன். நான் மிக 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 அழகாகிவிட்டேன். அந்த வேற்று விகாரம் என்னை விட்டு பரிபூர்ணமாக போய்விட்டது. ஆன்ம அழகை உடையவனாகிவிட்டேன். அண்ணா எண்ண கடவேறு அது இட்ஸ் அ தாட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட். எண்ணங்களே இல்லாததினாலே நான் அண்ணா எண்ண கடவேணும். பகவானும் அத்தனை சொல்றார். அருகுரு அவயம் இது அச்சலமா கண்டேன். அண்ணாமலைக்கு வந்து பார்த்தேன், வெறும் அச்சலமா மலையா இத பார்த்தேன். கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டே. அதை பார்த்தோன்னே இந்த மலையை பார்ப்பவன் யார் என எனக்கு உள்ள ஆழ்ந்து போய் பார்க்கிறேன். அப்போ அங்கே இந்த அகந்தை என்பது இன்றிட இல்லாமல் போக அங்கே நின்றது கண்டேன். அங்கே பரமாத்ம வஸ்து இதயமாக அங்கே நின்றதை எனக்கு உள்ளே நான் பார்த்தேன். கண்டனன் என்றிட கருத்தளவில்லை. நான் இத பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வெளியில கூவி சொல்வதற்கு எனக்கு வாய் வார்த்தை வரல. அப்போ கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறேன். நான் பார்க்கலன்னு மட்டும் எனக்கு சொல்ல தோணுமா என்ன? வார்த்தைகள் நினைவுகள் அடியோடு என்னை விட்டு விலகி விட்டன. இந்திரிய பறவை இரிந்தோட என்கிறார் மணிவாசகர் இடத்துல. அப்படி அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன். நான் ஆன்ம அழகை உடையவனாகிவிட்டேன். இப்பதான் தன்னுடைய எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுங்கள் சிவஞானத்தை கொடுங்கள் என்று கெஞ்சியவர் கொடுத்து விட்டார் என்பதை இந்த 9வது பாடலே கூறுகின்றார். 10வது பாடலில் அதை உறுதிப்படுத்துகின்றார். அதாவது அழகே புரிந்திட்ட அடினாயே நரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதமெனக்கு புராண நீ தந்தருளாதே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. அழகே புரிந்திட்ட அடினாயே நீங்கள் என்னை அழகாக்கி விட்டீர்கள், ஆன்ம வஸ்துவாக்கி விட்டீர்கள். ஐயோ எனக்கு போய் இவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்களேன்னு அரற்றுகின்றேன் உடையானே. மாஞ்சி போற நான் இதுக்கு தகுதியே இல்லை, எனக்கு இவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்களே இவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்களேன்னு நான் அரற்றுகின்றேன். திகழா நின்ற திருமேனி. இங்கதான் அந்த செய்யா என்னும் செய்யும் என்னும் செய்யா வினைப்பாட்டு வினை.
திகழா நின்ற திருமேனினா திகழ்ந்து இருக்கின்ற திருமேனி, அதை காட்டி என்னை பணி கொண்டாய், உங்களுடைய பணியிலே என்னை வைத்துக் கொண்டு விட்டீர்கள். புகழே எனக்கு பெருசா இந்த பூலோகத்துல புகழ் எனக்கு நீங்க கொடுக்கல, பெரிய பதம் பெரிய பதவி ஒண்ணு எனக்கு கொடுக்கல, எனக்கு புராண நீ தந்த அருளாதே. இங்க தந்த அருளாயேன்னு இருக்கு, அருளாதே தான் கரெக்ட். புராண நீ தந்த அருளாதே, எனக்கு நீங்க புகழும் கொடுக்கல, பெரிய பதமும் கொடுக்கல. துருவ மகாராஜா கொடுத்தா மாதிரி நட்சத்திர பதவி கொடுக்கல, பிரகலாத சுவாமி கொடுத்தா மாதிரி பெரிய புகழ், மகாபலி கொடுத்தா மாதிரி பெரிய புகழ் அப்படிலாம் எனக்கு கொடுக்கல. ஏன் தெரியுமா? புராண மிக மிக பழமையானவனே, ஆதி குருவே நீங்க எனக்கு கொடுக்கல. உலகன்னா மிக மிக இளமையானவனே, மிக புராணமாக மிக மிக பழமையானவராக இருக்கிறீர்கள், மிக மிக புதுமையானவராக இருக்கிற, முன்னைக்கும் முன்னானே பின்னைக்கும் பின்னானே என்பார் அந்த திருவம்பாவையில். அப்படி இங்க பழமையானவரே, அடுத்தவரே ஐயோ பழமையானவனே சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நீங்கள் மிக மிக புதுமையானவர், குழகர், குழகா இளமையானவரே, கோனே கோல மறையோனே, வேதஸ்வரூபமாக, கோலம்னா அழகிய, அழகிய வேதஸ்வரூபமாக, வேதஸ்வரூபமாக இருப்பதினாலே அழகு படைத்தவரே, கோனே என் அரசரே, என்னை குழைத்தாயே, என்னுடைய அகந்தையை குழைத்து குழைத்தது மறுபடியும் திரும்ப வரவட்டாமல் பண்ணிட்டீங்களே. அப்படி அங்க நானே இல்ல, இப்ப யாருக்கு நீங்க பதவியை கொடுப்பீங்க, புகழ கொடுப்பீங்க? நானே இல்லையே, அப்படி நீங்கள் உங்களோடு என்னை ஒன்று கலக்க செய்து விட்டீர்களே. என்னுடைய ஆன்மானுபவம் பரிபூர்ணமாகி விட்டது, நான் விதேக முக்தி அடைந்தேன், சகஜ நிலையை அடைந்தேன், சகஜான்ம ஸ்வரூபத்தை அடைந்தேன், துரியாதீத நிலையை அடைந்தேன். இதற்கு மிஞ்சிய நிலை விதேக முக்தி, இதுக்கு மிஞ்சிய நிலை என்ன இருக்க முடியும்? அந்த நிலைக்கு என்னை கொண்டு சென்று விட்டீர்கள். ஜீவன் முக்தி மட்டுமல்ல, இங்கே 9வது பாட்டிலே ஜீவன் முக்தியை குறித்தவர், 10வது பாட்டிலே விதேக முக்தியை குறிக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான 10 இந்த குழைத்த 10. இதை வேதாந்த நோக்கிலே இன்றைக்கு நாம் பொருள் பார்த்தது அந்த பகவானுடைய பெருங்கருணை என்று சொல்லி, அடுத்த வகுப்பிலே முருகனாருடைய அந்த குழைத்த 10 எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆறுது. இதெல்லாம் நீங்க சத் சங்கமா நினைச்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதே மாதிரி நீங்க மறுபடியும் என்ன பேச சொன்னாலும் வருமா தெரியாது. நல்ல வேளை எல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், அதுவும் பகவானுடைய ஒரு பெருங்கருணைன்னு சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி, உங்கள் பொறுமைக்கு மீண்டும் மீண்டும் ஒத்தர் கூட போல வந்தவா அவ்வளவு அனுபவிக்கிறீர்கள். நான் தன்யனானேன், அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.